இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போவது எப்படி மற்றவர்கள் ஒவ்வொரு வாரமும் $5000 மேல் மேக் பண்ணுகிறார்கள் என்பதுதான். அவர்கள் எப்படி மேக் பண்ணுகின்றார்கள் என்று அறிய வேண்டுமாக இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்கு செல்வோம். அந்த வகையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு வெப்சைட்டின் பெயர் வந்து etsy.com என்கின்ற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் என்னென்று பார்த்தீங்களானால் இது ஒரு மார்க்கெட் பிளேஸ் வெப்சைட்டாக இருக்கிறது. இங்கு வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும் நபர்கள் தங்களது ஐட்டங்களை கொண்டு வந்து செல் பண்ண முடியும். அது ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டிஜிட்டல் அசட்டுகளை கூட இங்கு செல் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னு சொல்லும் பொழுது ஒரு ஜுவல்லரியாக இருக்கலாம், இல்லை க்ளோத்திங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜாம் அல்லது ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணப்பட்ட ஐட்டங்கள், இப்படி பல ஃபிசிக்கலாக இருக்கின்ற ஐட்டங்களை இங்கே வந்து செல் பண்ண முடியும். அதே சமயம் டிஜிட்டல் அசெட் சொல்லும் பொழுது ஒரு க்ரீட்டிங் கார்டு அல்லது ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட், கிராஃபிக் கார்டு டிசைன்கள் அல்லது கோட் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர்கள் அப்ளிகேஷன்கள், அப்படி பல விஷயங்களை கூட இங்கே செல் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி ஒரு குவைட் ரீசனாக எக்ஸல் ஷீட்டில் செய்கின்ற ஒரு டெம்ப்ளேட்டை எப்படி செல் பண்ணுகின்றேன் என்று காட்டியிருந்தேன். ஆனால் இன்று நாங்கள் பார்க்க போவது ஒரு க்ரீட்டிங் கார்டை எப்படி செல் பண்ணுகிறார். அது க்ரீட்டிங் கார்டின் ஜஸ்ட் டிசைனை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது எப்படி அதை ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இந்த கம்பெனி மெட்டர்கள் செல் பண்ணுகின்றார்கள், அதிலிருந்து எப்படி நீங்கள் ரெவன்யூகள் எடுக்கலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த வெப்சைட்டில் போய் இந்த சர்ச் பாரில் பாருங்கள், க்ரீட்டிங் கார்டு என்று சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இது பாருங்கள் எத்தனை பேர்கள் க்ரீட்டிங் கார்டை செல் பண்ணுகிறார்கள் பாருங்கள். அவர்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்கள், முதலாவது நபரை பாருங்கள், நியர்லி $380 இதை செல் பண்ணுகின்றார். அதே மாதிரி இரண்டாவது காட்டை பாருங்கள், $510, மூன்றாவது $375, நான்காவது $195, ஐந்தாவது $325, இப்படி போய்கொண்டே இருக்கின்றன. இதில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பாருங்கள், இந்த நபருக்கு வந்து நியர்லி 9100 ரிவ்யூ கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதுக்கு 4800 ரிவ்யூ கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதுக்கு வந்து 2200, நான்காவதுக்கு 19400, ஐந்தாவதுக்கு நியர்லி ஓவர் 100,000 ரிவ்யூ கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஸ்டோருக்கும் பாருங்கள் எத்தனை ரிவ்யூ கொடுக்கப்பட்டிருக்கின்றன சொல்லி. ஒரு உதாரணத்துக்காக ஒரு கார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் என்றால் இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ஸ்டோருக்கு நியர்லி 48,000 ரிவ்யூ கொடுத்துக்கின்றார்கள். அதன் அர்த்தம் வந்து நியர்லி 48,000க்கு மேற்பட்டவர்கள் இந்த ஸ்டோரில் இருந்து கார்ட்களை வாங்கியிருக்கின்றனர் என்பதும். அதே சமயம் இந்த கார்ட்டை மட்டும் பாருங்கள், நியர்லி 658 ரிவ்யூ இந்த கார்ட்டுக்கு மட்டும் கிடைத்திருக்கின்றன. நியர்லி ஓவர் 658 பீப்புள் இதை வாங்கியிருக்கின்றனர் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்காக 48,000 ரிவ்யூ வந்திருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு கார்ட்டு படி 3 பவுண்ட்ஸ் படி விற்றால் கூட, ஒரு $300 என்று விற்றால் கூட நியர்லி ஓவர் 120,000 பவுண்ட்ஸாக இருக்கின்றது. அதை உங்கள் இந்தியா ரூபியில் பார்த்தால் நியர்லி 1.5 கோடிக்கு மேல் அவர்கள் மேக் பண்ணியிருக்கின்றார்கள் இந்த நபர்கள். இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டோர்களும் இதை மேக் பண்ணுகின்றார்கள். இப்போது உங்களுக்கு எழுகின்ற கொஷன், ஓகே, ஒரு நபர் ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணியிருக்கின்றார், அந்த டிசைனை அவர் போட்டு அந்த மணியை மேக் பண்ணுகின்றார். ஆனால் எப்படி நீங்கள் மேக் பண்ண போகிறீர்கள், நாங்கள் மேக் பண்ணுகின்ற ஒரு கொஷன் எழும்பினால், அதற்காக நீங்கள் உண்மையில் இந்த க்ரீட்டிங் கார்டுக்கு அதில் எழுத வேண்டிய அந்த நோட்டை நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டும். அதே சமயம் இதை டிசைன் பண்ண வேண்டும். அது கூட நீங்கள் நப்பிகள் எவ்வளவு ஈஸியாக இருக்கும் ஏன்னு சொன்னால், உண்மையில் ஒரு நோட்டை எழுதுவதற்கு எவ்வளவு டைம் எடுக்கும். ஸோ க்ரியேட்டிவ் மைண்ட் தேவை உங்களுக்கு. அப்போது தான் என்ன அந்த கார்ட்டில் நீங்கள் பிரிண்ட் பண்ண போன்ற ஒரு ஐடியா ஒன்று வரும். இரண்டாவது, வந்த ஐடியாவை எப்படி டிசைன் பண்ணணும் என்கின்ற ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் தேவை. ஸோ இதற்கெல்லாமே டைமின் தேவை, உண்மையில் ஒரு ஸ்கில் தேவை அல்லது எக்ஸ்பர்டீஸ் தேவைப்படும். ஸோ மேபி நீங்கள் நப்பிகள் ஒரு கடினமான ஒரு விஷயமாக நப்பீர்கள். அது உண்மையில்லை. ஏன் சொன்னால் அதை விட இப்போது இருக்கின்ற டெக்னாலஜியின் படி பார்க்கும்பொழுது இலகுவாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய முடியும். உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாட்டிக்கு கூட அதை செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. அதற்காக இந்த க்ரீட்டிங் கார்டில் எழுதுகின்ற நோட்டை எப்படி எடுக்கணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதற்காக இந்த ஏஐ டூல்களை யூஸ் பண்ணலாம். ChatGPT என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதன் மூலம் நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஜெனரேட் பண்ணி அந்த நோட்டை வந்து டிசைன் பண்ணுவதற்காக ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்களும் தேவையில்லை இந்த காலத்தில். நீங்கள் கூடுதலாக நப்பிகள் டிசைன் பண்ணணுமாக இருந்தால் ஃபோட்டோஷாப், அதற்காக மந்த்லி பேமெண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும், அது கூட தேவையில்லை. அல்லது ஏதாவது ஒரு எடிட்டிங் டூல் கூட உங்களுக்கு தேவைப்படாது. அதற்காக ஆன்லைனில் இருக்கக்கூடிய கேன்வா என்கின்ற ஒரு வெப்சைட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அது கூட ஃப்ரீ தான். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதையும் இந்த வீடியோ காட்ட போன்றேன். அந்த வகையில் அதை காட்டுவதற்கு முன்னம் உங்களை நான் கேட்கின்ற ஒரே விஷயம், இந்த சேனலுக்கு இதுதான் முதல் தடவைன்னு சொன்னால் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி விடுங்கள். அப்போது தான் நான் போடுகின்ற வீடியோ உடனுக்குடன் வந்தடையும் பொழுது நீங்களும் அதை பிரயோசனம் அடைந்து கொள்ள முடியும். அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிரயோசனம் தருமான நம்பினீர்களானால் மறந்துடாமல் ஒரு லைக்கை போடுங்கள் ஃபார் த யூடியூப் அல்கோரிதம். சரி, வாங்கள் இப்போது இந்த வீடியோக்கு திருப்பவும் போவோம். அந்த வகையில் இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கின்றேன், அந்த நோட்டை கிரியேட் பண்ணணுமாக இருந்தால் ஏஐ டூலை யூஸ் பண்ணலாம் என்று சொல்லி
ChatGPT என்கின்ற ஒரு வெப்சைட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த சைட் நீங்கள் அதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் இலகுவாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். கிரியேட் பண்ணியதுக்கப்புறம் இதில் பாருங்கள், இந்த சென்ட் மெசேஜ் என்கின்ற ஒரு ஃபீல்டு இருக்கின்றன. அதில் நீங்கள் இந்த ChatGPT, அதாவது இந்த AI கிட்டை நீங்கள் கேட்க முடியும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயத்தை. உதாரணத்துக்காக நான் சொல்லியிருக்கின்றேன், ரைட் 9 ஷோர்ட் பர்த்டே கார்டு நோட், மேக் தம் வெரி ஃபனி அண்ட் சீசி ஜோக்குன்னு சொல்லியிருக்கின்றேன். அப்படி சொல்லும் பொழுது 9 டிஃப்ரெண்ட் இந்த பர்த்டே கார்டில் எழுதக்கூடிய நோட்ஸ்களை இது தந்திருக்கின்றது. ஸோ இந்த 9 நோட்ஸையும் பாருங்கள், அதை நாம் இமீடியட்டாக யூஸ் பண்ண முடியும். அதே சமயம் இந்த இட்ஸி என்கின்ற இந்த வெப்சைட் ஜஸ்ட் இங்கிலீஷ் மார்க்கெட் மட்டும் இல்லை, இது ஒரு ஃப்ரெஞ்சில் கூட செல் பண்ண முடியும், ஸ்பானிஷில் செல் பண்ண முடியும், ஹிந்தியில் செல் பண்ண முடியும், எந்த லாங்குவேஜிலும் நீங்கள் செல் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது உங்களது ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண வேணுமாக இருந்தால் அதர் லாங்குவேஜில் கூட நீங்கள் செல் பண்ணலாம். அப்போது எப்படி அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதுவதுன்ற ஒரு கொஷன் எழும், அதுக்கு கூட இந்த ChatGPT ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், நான் சொல்லியிருக்கின்றேன், கேன் யூ ட்ரான்ஸ்லேட் தட் இன் ஃப்ரெஞ்ச் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், ஃப்ரெஞ்சில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு தந்திருக்கின்றது. ஸோ இதே மாதிரி நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணி அதை லாங்குவேஜை கேட்கும்பொழுது அது கூட தரும், அதை நீங்கள் இலகுவாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இங்கிலீஷில் செல்வதனால் இந்த இங்கிலீஷில் எழுதியதை நான் காப்பி பண்ண போகிறேன் முதலில். மற்றபடி இன்னொரு வீடியோவில் இதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுவது, இதை ஆல்டுகெதராக ஒன் கோவிலேயே எல்லாத்தையும் ஒரேடியாக செய்யக்கூடியங்கிற வீடியோவை இன்னொரு வீடியோவில் செய்கின்றேன். பட் இந்த வீடியோவில் ஒரு காட்டை மட்டும் செய்து காட்டுகின்றேன். சொந்த வகையில் இதை காப்பி பண்ணியதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போங்கள், canva.com என்கின்ற ஒரு வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது முழுக்க ஃப்ரீயாக இருக்கின்ற ஒரு கிராஃபிக்காக டிசைன் பண்ணக்கூடிய, கிராஃபிக்காக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ ஆன்லைன் டூலாக இருக்கின்றது. பெய்ட் வெர்ஷன் கூட வைத்திருக்கின்றார்கள், அதை நீங்கள் எடுத்தீர்களானால் அடிஷ்னல் ஃபீச்சர்கள் அவர்கள் தருவார்கள். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீலேயே நீங்கள் செய்ய முடியும். ஸோ க்ரீட்டிங் கார்டை சர்ச் பண்ணிக்கலானால் பாருங்கள், எத்தனை க்ரீட்டிங் கார்டு எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட்களை தருகின்றார்கள். இது உங்களுக்கு பிடித்த ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் சொல்லும் கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் என்று சொன்னால், இப்போது இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது பாருங்கள், இதை நீங்கள் எடிட் பண்ணி மாற்ற முடியும். ஸோ முதலாவது இதை பாருங்கள், ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் பாருங்கள், ரிமெம்பர் யூ ஆர் ஒன்லி அஸ் ஓல்ட் அஸ் யூ ஃபீல் என்று சொல்லியிருக்கின்றது. இப்படி இருக்கின்றதை இப்போது ஹாப்பி பர்த்டே ஆல்ரெடி இருப்பதனால் அதை விட்டு இதை காப்பி பண்ணுகின்றேன். பண்ணியதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஹாப்பி பர்த்டேயை விட்டு இதை நான் மாற்றுகின்றேன். அதே மாதிரி இதை விருப்பமாக வைத்திருக்கலாம், விருப்பம் நான் டெலிட் பண்ணி விடலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கூட புது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண முடியும். இல்லை ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ண வேணுமாக இருந்தால் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்பொழுது அதை கூட செய்ய முடியும். ஸோ அப்படி என்ன வேணுமோ அதை நீங்கள் எடிட் பண்ணியதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டிசைன் ஆல்ரெடி ரெடியாக இருக்கும் உங்களிடம். அதே மாதிரி இதை ரிப்பீட் பண்ணி ஒவ்வொரு டெக்ஸ்ட் 1 by 1 நீங்கள் எடுத்து இதை இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எடிட் பண்ணி புதுசாக அந்த டிசைனை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி க்ரியேட் பண்ணியதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வெப்சைட் itsy.comக்கு திருப்பவும் போய் ஆல்ரெடி உங்களோட அக்கௌண்ட் இருந்தால் ஓகே, அப்படி அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னால் அதை க்ரியேட் பண்ணி நீங்கள் செல் பண்ணுங்கிற ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். க்ரியேட் பண்ணியதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு அக்கௌண்ட் இருக்கின்றது, ஷாப் மேனேஜருங்கின்றது. அதை கிளிக் பண்ணிக்கலானால் இதில் நீங்கள் ஒரு ஐட்டத்தை லிஸ்ட் பண்ண முடியும். அதை நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது அந்த இதை நீங்கள் செல் பண்ண முடியும். க்ரீட்டிங் கார்டு பொழுது அந்த டிசைனை அப்லோட் பண்ணி நீங்கள் அதை செல் பண்ண முடியும். உண்மையில் நீங்கள் அந்த ஸ்டோரை க்ரியேட் பண்ணாட்டிக்கு உண்மையில் ஷாப் ப்ரெஃபரன்ஸ், நேம் ஆஃப் ஷாப் அப்படி எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜை நீங்கள் பார்க்க முடியும். இதிலிருந்து நீங்கள் உங்களால் க்ரியேட் பண்ணி நீங்களும் செல் பண்ண முடியும். சரி, இப்படித்தான் நீங்கள் கூட லிஸ்ட் பண்ணி $5000க்கு மேற்பட்ட டாலரை நீங்கள் மேக் பண்ணிக்கொள்ள முடியும். பட் ஆனால் மைண்டில் வைத்திருங்கள், இலகுவான விஷயமாக நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால் எந்த விஷயத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ண வேணுமாக இருந்தால் அதற்கான டைமை நீங்கள் ஒதுக்கி போடும் பொழுது தான் அதற்கான க்ரோத்தை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த விஷயம் கூட நீங்கள் ஒரு ஐட்டத்தை லிஸ்ட் பண்ணிவிட்டு $5000 மேக் பண்ணலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கான சாத்தியமே இல்லை. அதனால தான் சொல்லுகின்றேன், பொதுவாகவே இப்படிப்பட்ட பிஸ்னஸில் ஒரு 50, மேபி 100, மேபி ஓவர் 250க்கு மேற்பட்ட லிஸ்ட்களை பண்ணியதுக்கப்புறம் தான் கிராஜுவலி நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் அதுக்கான க்ரோத்தும் அதுக்கான ஏர்னிங்கும் கூட. ஸோ அதனால் உடனடியாகவே ஒரு நாளிலேயே நடக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். மேபி 1 மாதம் எடுக்கலாம், 2 மாதம் எடுக்கலாம், மேபி 6 மாதம் எடுக்கலாம். ஆனால் அதற்கான டைமை நீங்கள் ப்ராப்பராக போட்டால் மட்டும்தான் அது நடக்கும் என்பதையும் மைண்டில் வைத்திருங்கள். இப்போது நீங்கள் நினைக்கலாம், அப்படி லிஸ்ட் பண்ணியதுக்கப்புறம் சில நேரங்களில் ஏர்லி டைமாக இருப்பதனால் எப்படி அந்த சேலை பூஸ்ட் பண்ணுவது என்பது கூட உங்களுக்கு சொல்லலாம். அதுக்கான ஒரு டூல் கூட இருக்கின்றன, அதையும் காட்டுகிறேன் பாருங்கள். ஸோ அந்த வகையில் ஒரு டூலின் பேர் rockify.com என்கின்ற ஒரு வெப்சைட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் பொதுவாக
புதுசாக க்ரியேட் பண்ணுகின்ற ஸ்டோர்களை அதற்கான ப்ரொமோஷனை இலகுவாக பண்ணி அவர்களின் சேலை பூஸ்ட் பண்ணுவது தான் இதன் டூலின் நோக்கம். ஆனால் இது ஒரு பெய்ட் வெர்ஷனாக இருக்கின்றது. ஸோ அதனால் இதை வாங்கணுமாக இருந்தால் இதற்கான ஒரு ஃப்ரீ ட்ரையல் பீரியட் இருக்கின்றன. 14 நாட்கள் நீங்கள் ட்ரையல் பண்ண முடியும். ட்ரையல் பண்ணி பாருங்கள், உண்மையில் அது ஒர்க் அவுட் ஆகும் என்று சொன்னால் அதற்கு அப்புறம் நீங்கள் இதை வாங்கலாம். பெய்ட் வெர்ஷன் கூட இப்போது 55% ஆஃபில் இருக்கின்றது சம்மர் டைம் என்பதனால். ஆனால் இதை உண்மையில் வாங்க வேணுமா என்று கேட்டால் என்னை பொறுத்தமட்டில் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள், அப்போதையே ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலானால் மேபி அது ஒர்க் பண்ணால் கூட போனால் இவ்வளவு பணத்தை நீங்கள் லாஸ் பண்ணி விடுவீர்கள். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணுவதை விட நீங்கள் உண்மையில் பல ஐட்டங்களை லிஸ்ட் பண்ணுங்கள். மேபி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ட்ரையல் பண்ணி பார்த்து அந்த அனலிட்டிக் டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்கள். அதில் என்ன மாதிரி போகுதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையில் இந்த டூல் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்குவதன் மூலம் மேபி வேலை அடைந்து கொள்ள முடியும். அதனால் சொல்கின்றேன், இப்படி ஒரு டூலும் இருக்கின்றன, அதுக்கான வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் மைண்டில் வைத்துங்கள். எனவே ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புகின்றேன். அப்படி இருந்திருந்தால் மறந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி விடுங்கள். இதே மாதிரியான பல வீடியோக்களை நான் வருங்காலத்தில் ஷேர் பண்ணுகின்றேன். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. I will be seeing another video, and then you guys take care and goodbye.